வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 2 மேக்ஸ் கொஸ்டின். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் தான் கண்டுபிடிக்கணும். தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா வந்து NPR/100. அடுத்து எண்ணு கொடுத்துட்டாங்க. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறதுனால எண்ணு வந்து 4. அடுத்து என்ன தேவை? பியும் ஆரும் தேவை. பி வந்து 52,000 கடனாக எவ்வளோ வாங்கியிருக்காரு? அசல் பி, அதான் பிரின்சிபல் அசல், அதான் பி. அதே மாதிரி ஏ வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ செலுத்துகிறாரு அப்படின்னா அதுதான் மொத்த தொகை. ஏங்கிறது மொத்த தொகை. இப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஏ மைனஸ் பி, அசல், அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோன்னா அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அளவு. இப்போ 79,040 மைனஸ் 52,000 கழிச்சோன்னா எவ்வளோ வரும்? 9 2 போச்சுன்னா 7. அப்போ 27,040 ரூபா கிடைக்கும். இது வந்து தனி வட்டி. இப்போ தனி வட்டி தெரிஞ்சிருச்சு, என்ன தெரியும், பி தெரியும், ஆர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ 27,040 ஈக்குவல் டு எண் வந்து 4 இன்ட்டு பி வந்து 52,000. 52,000 இன்ட்டு 6/100 எழுதியாச்சா? இப்போ ஆர் மட்டும் வச்சுக்கோ. இப்போ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து ஆர் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். அப்போ அடிக்கும்போது மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 பேர் 4ஐயும் 52ஐயும் பெருக்கணுன்னா 208 கிடைக்கும். இப்போ இதை அடித்து கொடுத்தா 13. இதை நம்ம அடித்து கொடுக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாக ஆன்சர்லேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா கீழே 8 இருக்குது, மேலே 4 இருக்குது. அப்போ வந்து எத்தனை 8ஆல் பெருக்க 4 கிடைக்கணும்? ஈரெட்டா 16 வராது. மூவட்டா 24 அது வர வாய்ப்பு இருக்குது. ஐயட்டா 30, ஐயட்டா 8 40 அதுவும் வராது. ஓரெட்டு 8 அதுவும் வராது. அப்போ 13 தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.